வணக்கம் மக்களே, நான் உங்கள் அம்மா பேசுகிறேன். எல்லாம் புட்டிங் கேக்கு டீயெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது எங்கள் ஊரில். அதை நடந்து வரோம். இங்கே பாருங்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா, அப்படியே நான் சூப்பராக இருக்கும். நடந்து வரோம். நான் வந்து நான் நடந்து வரோம். நல்லா உடம்பு வெயிட்டு ஏறிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்கள, அதான் நடக்கிறோம். நடந்தால் வெயிட்டு குறையுன்னு சொன்னோம். எங்கே சில நேரம் வர்றது, இப்போ வர்றதே கிடையாது. இதெல்லாம் அடிக்கடி வருவோம், இப்போ வர்றதே கிடையாது. நீங்களும் நல்லா வாக்கிங் போகும் மக்களே, நல்லா வாக்கிங் போங்க. அப்போ தாங்க இந்த கை கால் இடுப்பு முழங்கால் வலிலாம் வராது. நல்லா நைட்டில் நல்லாயிருக்கும். நடக்காமல் விட்டால் தான் மக்களே கால்லாம் வலி வந்துடுது. நீங்கள் என்ன பேசுகிறீங்களா? நீங்கள் என்ன நடக்கிறீங்களா? நடந்துக்கிட்டே இருக்கோம். நாங்கள் 2 பேருமே நடக்கிறோம் மக்களே. இங்கே வாழுங்க. நடக்க நல்லது உடம்புக்கு. கை கால் வலி வராது, ரத்த ஓட்டம் நல்லா சீராக ஓடும், உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நைட்டு தூக்கம் வரும், போய் படுத்தோம் தூங்கிடுவோம் சாப்பிட்டு. நல்லது உடம்புக்கு. ப்ரெஷர் எல்லாம் சுகர்லாம் எல்லாமே கண்ட்ரோலுக்கு வரும். நாங்களும் மக்களே ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் வந்து அவர் இப்போ இடையில வந்துட்டுருக்காரு, என்னால் வர முடியல. நாங்கள் இன்றைக்கி இப்படியே போய் இங்கே வாங்க காமிக்கிறேன். இந்த ஸ்டேஷன் பாருங்க, நல்லாயிருக்கும் ரயில்வே ஸ்டேஷனு. இதுக்கே மூச்சு வாங்குது அந்த அம்மாவுக்கு. நல்லா எங்கே ஏறலைன்னா என்ன பண்ணுறது? நம்ம கொஞ்சம் கூட மிச்சம் கூட வயிற்றை மிச்சம் பண்ணி வைக்க மாட்டோம். நான் மதியானம் சாப்பிட்டோம், நல்லா கருவாடு குழம்பு வச்சு சாப்பிட்டோம். இப்போ வந்து புட்டிங் கேக்கு ஒன்று சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு வரோம். அவ்வளோ உடம்பு ஏறிக்கிட்டான மக்கள் இருக்கும். இடையில நான் கேப்பக்கூழ் கம்பங்கூழ்லாம் இப்போ சேர்த்துக்கிறது. இடையில சேர்த்து 1-2 நாளைக்கு ஒருக்க கம்பங்கூழ் கேப்பக்கூழ் இதெல்லாம் செய்கிறது. இது கேப்பக்கூழ் வந்து சும்மா செய்யாமல் இந்த குருணை இருக்குது பாருங்கள், குருணையை நல்லா வேக விட்டு மாவை கரைச்சி அந்த கொஞ்சம் வெந்த பிறகு மாவை கரைச்சி அதில் ஊற்றி அதை செஞ்சு அதை குடிங்க மக்களை. காலையில் எழுந்துச்சி 2 நாளைக்கு ஒருக்கா தயிர் ஊற்றி குடிக்கலாம். தயிர் சேராதவங்க தனியாகவும் குடிக்கலாம். கேப்பக்கூழ் குருணை போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கேப்பக்கூழ் சுகரு இந்த ப்ரெஷரு அது சாப்பிடுங்க. நெல்லிக்காய் ஜூஸ் அடிக்க சாப்பிடுங்க, சுகர்லாம் குறையும். எனக்கெல்லாம் சுகருக்குலாம் ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு ரொம்ப இல்லை. ப்ரெஷர் தான் கொஞ்சம் இருக்கும், அது சுகர் இல்லை. சுகர் இருக்கிறவங்க 2 நெல்லிக்காய் எடுத்துகிட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுது, அதில் 1 கிளாஸ் வர மாதிரி நல்லா அடித்து விட்டு 2 நெல்லிக்காவுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அடித்து வடிகட்டாதீங்க. வடிகட்டாய அந்த கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு போட்டு வெட்டி எடுத்து தினம் ஜூஸ் குடிங்க, சுகர் குறையும். பாவக்காய் சாப்பிடுங்க 4 நாளைக்கு ஒருக்க. வெள்ளி செவ்வாய் தவிர மற்றெல்லாம் பாவக்காய் சாப்பிடுங்க. இங்கே இருங்க, அந்த பிளாட்ஃபாரத்தில் வந்து இப்போ இந்த பிளாட்ஃபாரத்துக்கு வரும், 2 பிளாட்ஃபாரம். இப்போ இதுலேருந்து போய் அப்படியே ஒரு சுற்றிட்டு வருவோம். இப்படியே சுற்றி வருவோம் நம்ம மக்களே. வேறு ஒரு பையன் 2 நாயை வேறு பிடிச்சிட்டு வரான். கடிச்சிட்டு தான் எங்கிட்டு ஓடுறதுன்னு தெரியல. 2 நாயை வேறு பிடிச்சிட்டு வரான் ஒரு பையன். நல்லாயிருக்கும் மக்களே, புது டேஸ்ட். அது சிமெண்ட்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் தான் ட்ரெயின் போகும். இந்த பக்கம் போகும், இந்த பக்கம் போகும். குறிப்பிட்ட ஊருக்கு தான் இந்த பக்கம் போகும், காரைக்குடி வரைக்கும் தான் போகும். இங்கே போகும். இப்படியே 2 வாட்டி சுற்றிட்டு அந்த நாயெல்லாம் வாக்கிங் கூட்டிகிட்டு வராங்க. இங்கே வரும் மக்களே, என்னை பார்த்து கடிக்க வருது. நாயெல்லாம் வாக்கிங் கூட்டிகிட்டு வராங்க மக்களே. வாங்க நான் அது வரைக்கும் பேசிகிட்டே வரேன். இது பிடிச்சிருந்தா யார் நடப்போம்னு சொல்லிட்டு வாக்கிங் போகுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னதெல்லாம் செய்யுங்க. பாவக்காய் வறுத்து சாப்பிடுங்க, சுகர் இருக்கவங்க. நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது.
இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா நடங்க, ப்ரெஷர்லாம் குறையும். வேஸ்ட்டாக கொண்டு போய் இதெல்லாம் செய்யாமல் ஆஸ்பத்திரிக்கு போய் அவ்வளோ ஒரு ஷிஃப்ட்டு போனால் 1000 2000 ஆகும் எங்களுக்கே தான். அதனால தான் இப்போ நடக்கிறோம். எனக்கு இப்போ மூச்சு திணறாக இருக்குது. எந்தெந்த ஆஸ்பத்திரியே 1000 கணக்கில் பார்த்து இப்போ கவர்மெண்ட் பெட்லேயே அடிக்கடி போவேன் 3 மாதத்துக்கு ஒருக்கா. இப்போ தனியார் ஆஸ்பத்திரியில் மருந்து சாப்பிட்ருக்கேன். இப்போ எல்லாம் குறைஞ்சிருக்கு. இது பிடிச்சா ரைட் பண்ணுங்கள். பாய்.